பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன், வாடா வாடா ஓடி வந்து அணைச்சுக்கோ அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நீ துரியோதனனை அணைச்சுக்கல, பெரியாழ்வார் யசோதையை தானே அணைக்கிறாய். அதனால அழுத்தமா அணைச்சுக்கும் போது அந்த கூனி திரிவக்ரா உனக்கு சந்தனம் சமர்ப்பிச்சாளே மதுரால, அவளை எப்படி அற தழுவினாயோ அது போல உடலால் நன்றாக அழுத்தி தழுவணும். அதே சமயம் மனசால நீ அர்ஜுனனை எப்படி கட்டாட்சித்தாயோ, பார்த்த சாரதியாக தேரோட்டும் போது தேரோட்டும் ஒவ்வொரு நிமிடமும் அர்ஜுன அழகா ஒரு பார்வை பார்த்து அர்ஜுனனுக்கு எவ்வளவு கட்டாட்சம் செய்தாய், அந்த அர்ஜுனனுக்கு செய்த கட்டாட்சத்தை அடியனுக்கும் பண்ணணும், பண்ணியபடி அணைக்கணும். ஓடி வந்து என்ன அணைச்சுக்கோ கிருஷ்ணா, ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. கிருஷ்ணன் பார்த்தான், அம்மா நீ சொல்ற ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏதோ குழந்தைய வாடா கட்டிக்கோன்னா பரவாயில்ல, அந்த கூனிய பிடிச்சின்ற மாதிரி அழுத்தி பிடிக்கணும், பூமி தேவியின் பாரம் நீங்கினதை பார்த்த மாதிரி திருமேனினா கருத்து போகணும், அர்ஜுனனை ஆசையோடு பார்த்தது போல கண்கள் பெருத்து போகணும், இப்படியெல்லாம் சொன்னா எல்லாம் நான் கேட்க முடியுமான்னா அதுக்குத்தான் சொல்றாளாம், ஆயர்கள் போரேரே. ஆயர்கள் மாடு மேய்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அந்த ஆயர்களுடைய போர் போர் புரிய தயாராக இருக்கக்கூடிய, ஏறுனா காளைன்னு அர்த்தம், ஆயர்களுடைய போர் ஏரே போர் புரியும் காளை, ஜல்லிக்கட்டு காளை போல் இருப்பவனே. அது எதுக்குப்பா இங்க சொல்லணும்னா, இந்த ஜல்லிக்கட்டு காளை இருக்கு மற்றவாளுக்கெல்லாம் அடங்கவே அடங்காது, ஆனா அந்த காளைக்கு உரிமையாளர்னு ஒரு ஆயர் கோனார் இருப்பார் பாருங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்குமா. அதான் ஆயர்கள் போரேறேன்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணனும் பெரிய ஜல்லிக்கட்டு காளை, யாருக்கும் அடங்க மாட்டான், ஆனா ஆயர்களான எங்களுக்கு மட்டும் ஜல்லிக்கட்டு கால அடங்குற மாதிரி போர் ஏறான கிருஷ்ணனும் ஆயர்கள் எது சொன்னாலும் நீங்க சொன்னபடி எல்லாம் கேட்கிறேன்மானா. அப்ப அந்த காளமாடு இருக்கே வெளியில மத்தவாளுக்கு வீரம் தீரம் எல்லாம் பேசும், உள்ள நம்ம மனுஷன்னு வந்தாச்சுன்னா நமக்கு அடங்கி நடக்கும். நீயும் எங்க வீட்டு காளை தானே, வெளியில சண்டையெல்லாம் போடு, மகாபாரத யுத்தத்தை நடத்து, அங்க அடங்க மாட்டேன்னு காட்டு, எல்லாம் பண்ணிக்கோ. உள்ள வந்துட்டேன்னா ஆயர்கள் போரேரே, ஆயர் குலத்தவர்களான எங்களுக்கு அந்த போர்க்காலை அடங்கி இருப்பது போல கிருஷ்ணன்கிற காளையான நீயும் அடங்கித்தானே இருக்கணும், சொன்னதெல்லாம் கேட்டுத்தானே ஆகணும். அதனால ஒழுங்கா வா, நான் சொல்றத கேளு, ஓடி வந்து அணைச்சுக்கோ. ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ, ஆயர்களுக்கு ஜல்லிக்கட்டு காளை போல போர்க்காளை போல் இருப்பவனே அணைச்சுக்கோ அணைச்சுக்கோன்னு அழைப்பதுதான் இந்த பாசுரம்.